ஆளுக்கு ஒண்ணு எடுத்துட்டு வெட்டிட்டு சாவுங்கடா. எப்படா சண்டை போடலாம் தானே ரெண்டு பக்கம் காத்துக்கிட்டு இருக்கீங்க? எடுத்து வெட்டுறா. உங்கள எவனும் ஜெயிக்க போறது கிடையாது. இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கான் பார். அவன் ஜெயிச்சிட்டு இருக்கான். பூமியை கொண்ட பழியோட நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். நான் நல்லவனா இல்லையான்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் பூமிக்கு தெரியும். அவன் படிச்ச படிப்புக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கலாம். குடும்பம் குட்டின்னு போய் பணத்திலே புரண்டிருக்க முடியாதா? உங்கள 100 பேருக்கு மேல அவன் ஆளாக்கியிருக்கான். நீங்க எல்லாம் கையில இந்த அருவாவை தூக்க கூடாதுன்னு தானே நான் போராடினா. நீங்க அவனுக்கு நன்றியோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆளுக்கு 5 பேரையாச்சும் உருவாக்குங்க. அதை போய் செய்யுங்கடா. என்னடா என்னடா சிரிக்கிறீங்க? அவங்களே பள்ளத்துல இருந்து மேல வரத்துக்கு வேற பிடிக்க முடியுமா, மரத்தை பிடிக்க முடியுமான்னு போராடி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கிட்ட அவனுங்க ஓ பாதைக்கு நடுவில் வந்தாங்க? பூமி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான், தமிழ்நாட்டுல 120 பேர் நீ, ஆனா பெரிய பெரிய பணக்காரன்ல 102 பேர் கூட நீ இல்லைன்னு, பெரிய பெரிய அதிகாரியில 105 பேர் கூட இல்லைன்னு. அவங்கள ஏன் தடுத்தாங்க? அவங்களுக்கும் இதே நிலைமை தானையா? நீங்க எல்லாம் ஜெயில தான் ஏன் மெஜாரிட்டியா இருக்கீங்க. உங்க எதிரி யாருன்னு உங்களுக்கே தெரியல. ஆனா நீங்க எல்லாம் பெரியவங்க. நீங்க ஒருத்தன் தலைக்கு மேல இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்களே இன்னொருத்தன் காலுக்கு அடியில இருக்கீங்கன்னு தான் சொல்லிட்டு திரிறாங்க. காப்பாத்தாதான்டா சாமி. சாமி பேரை சொல்லிட்டு வெட்டிக்கிட்டு சாவீங்கன்னா நீங்களே சாமி இல்லைன்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு எல்லாம் சாமி கும்பிடவே அருகதை இல்லடா. வச்சுதானே எங்களுக்கு கருப்பட்டி ரொட்டி ஊட்டி விடுவ. தட்டப்பயிறுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இனி அதை சாப்பிட அவன் வரமாட்டான்ல. சரியா பண்ணலனா கூட பரவாயில்லடா, தப்பா மட்டும் பண்ணிராதுன்னு சொல்ல இனி எனக்கு ஒரு பயம் இல்லைல்ல. ஊரே அவனை நான் தான் கொண்டுட்டேன்னு சொல்லுது. உன் வாயாலையும் ஒரு வாட்டி சொல்லு, கேட்டுட்டு போறேன். என் மகனே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்டா. நான் பெக்காத பிள்ளையா நீயே? கொப்பா உன்னை பார்க்கணுன்னாரு. ஊரில் போலீஸ் இருக்க என்னால் உன்னை பார்க்க வர முடியலையா? வீரசோழன் தோப்பு வீட்டுக்கு வராராம். உண்மை உன்னை கூப்பிட்டு போக சொன்னாப்புல. ஏண்டா என் கையால் ஒரு வா சாப்பிட்டு எம்புட்டு நாளாச்சு. ஏண்டா அங்கிட்டு இங்கிட்டு ஓடி திரியிற? என்னை பத்த ஐயா, நீ அங்கேயும் இங்கேயும் ஓட வேணாம்டா. அப்பா சொல்றத கேளுடா. உன்னை பத்திரமா வெளியே கொண்டு வந்துருவாரு. அவருக்கு தான் பெரிய பெரிய ஆளுகள்லாம் பழக்கம் இருக்குல்ல, உனக்கு தான் தெரியுமே. இங்கதான் வரேன்னு சொன்னாரு. இருந்து ஒரு 8 பார்த்துட்டு போடா. உள்ளதான் இருக்காரு, போய் பாரு.
சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்க? கொலை பண்ணிட்டுமேன்னு பயந்துட்டியா? இதெல்லாம் நமக்கு சகஜம்டா. இதாண்டா வீரம். தப்பா சொல்றப்பா. கொலை பண்றது வீரம் இல்ல, 10 பேரை காப்பாத்துறது தான் வீரம். பூமியை கொன்னது யாரு? இப்படி தோக்குறோம்னா பார்த்து சீட்டு கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம கட்சி இப்படி வளர்க்குறது. நானும் பல தடவை இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இதை நீங்கள் கவனிக்கவே மாட்டீங்க. கட்சிக்காரன் பூரா புலம்புறேன், என்னத்தை சொல்ல? நாலு வருஷமாக செலவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்காக எங்களுக்கு சீட்டு கொடுக்குறியா? எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க. நான் அவர்கிட்ட தனியாக பேசணும். செத்த மரத்தை தூக்கி சபையில் உட்கார. வாயா, அதனால ஏதோ பேசி கிழிக்க போகிறான். உங்களுக்கும் அந்த பூமி பயலுக்கும் பிரச்சனை என்ன எனக்கு தெரியும். சுற்றி வளைக்காம என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அவன் சாகணும். நேரடியாக சொல்லிட்டியலா? நானும் நேரடியாகவே கேட்டுறேன். கொலை பண்ணுற அளவுக்கு ஊர் பிரசிடென்ட் போஸ்ட் ஒன்றும் பெரிய போஸ்ட்லாம் இல்லை. மாவட்ட சேர்மன் வாங்கி தரியா? என் பொண்டாட்டிக்கு இல்லை, எனக்கு. ஆசை பெருசா இருக்கு. ஜெயிப்பீங்களா? இங்கே ஓட்டு போடுறதுக்கு நல்லவனா கெட்டவனான்னு எவனும் பார்க்கறதில்ல. நம்ம சாதிக்காரனான்னு தான் பார்க்குறாங்க. நம்ம சாதிக்காரனுக்கு ஓட்டு போட்டே ஆகணுன்ற நிலைமையை உருவாக்கணும். கூட நிற்க ஆள் இல்லாமல் தான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ வந்துட்டல்ல, இப்போ ஜெயிச்சிருவோம். எவனும் பண்ணாத தப்பையா நான் பண்ணேன். 10க்கு 25 ஒரு கட்டடம், அது இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுக்காக 2 தடவை சீட்டு கொடுக்காம விட்டீங்க. கட்சி ஆஃபீஸுக்கு வந்தா ஒரு புழு மாதிரி பார்க்குறாங்க. குனிஞ்சு வணக்கம் சொன்னவெல்லாம் நக்கல் பண்ணிட்டு போகிறான். நான் தலைவராக உட்காந்த மேடையில் நடக்கிற கூட்டத்துக்கு ஒரு பத்திரிக்கை கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓரத்தில் கூட என் பேர் இல்லை. என் பொண்டாட்டி பேரை சொல்லி ரப்பர் ஸ்டாம்பெல்லாம் இருக்க முடியாது. செத்து என் பணம் போனால் கூட பிரசிடென்ட் பணம் போகுதுன்னு சொல்லணும். இப்போ சேர்மன் பணம் போகுதுன்னு சொல்லணும். நீ அதை செய்கிறேன்னு சொல்லு, நான் இதை செய்கிறேன். அனுபவம் கணக்கு 2 பக்கமும் நேரா இருக்கணும்ன்ற. சரிதான், செய்வோம். பேசிடுவோம், வா. அங்கே நடந்ததெல்லாம் சொன்னாம்பா. இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. 2 தரப்பும் சுமூகமாக தான் போயிட்டுருக்கு. இதை யாரோ கெடுக்க பார்க்குறாங்க. எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்ப்பா. நீங்கள் வேணா உங்கள் தரப்புலேருந்தே ஆளை நிறுத்துங்க. அதுக்கப்புறம் யார் என்னன்னு பேசிக்கலாம். ஏய், நீங்கள் பிச்சை போட்டு நாங்கள் ஜெயிக்கணுமா? தோரா என்ன சொல்றாரு? நான் நாளைக்கு வந்து பேசுகிறேன்ப்பா. இருப்பா, நான் ஒன்னதான் பார்க்க வந்தேன், நீ பாட்டுக்கு போறிய. ஊருக்கே நல்லவன், ஆனா எனக்கு நல்லவனா இருக்க மாட்டேங்கிற. நம்மளை செஞ்சவனை நம்ம திருப்பி செய்யலைன்னா சுத்தி இருக்கவனும் கட்சிக்காரனு என்னை பத்தி என்ன நினைப்பான்? பதிலுக்கு நம்மளும் ஏதாவது செய்யணும்ல. அறிவுரை
பெருசாயிட்டோம். டேய், 2 பேர் பின்னாடி வந்து அவனை தடுங்கடா. அவனை உள்ள விட்டுறாதீங்க. டேய் டேய் ஊர்க வேணாடா, வாடா போயிடலாம், வாடா. டேய் சொல்றது கேளு.